அனைவருக்கும் வணக்கம். சரித்திரத்தில் முதல் வரைபடம் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. எகிப்திய நாட்டில் நிலப்பிரபுக்கள் தங்கள் நிலத்தின் எல்லைகளை குறிப்பிட்டுக் கொள்ளவும், ராஜாக்கள் தங்கள் ராஜ்ய எல்லைகளை குறிப்பிடவும் வரைந்து கொண்டார்கள். களிமண்ணில் வரைந்து சூளையில் சுட்டு அந்த ரெக்கார்டை ஸ்திரப்படுத்திக் கொண்டார்கள். கொஞ்சம் விஸ்தீரணம் அதிகமாகும்போது அவர்களுக்கு அந்த வரைபடங்களை வரைவதில் சிரமங்கள் ஏற்பட்டன. பூமி உருண்டையாக இருந்ததாலும் நிறைய தூரம் அவர்களால் அளக்கச் சிரமம் இருந்தது. ஈராடோஸ்தினிஸ் என்கிற கிரேக்கர் கிமு 276 பூமியின் சுற்றளவை குத்துமதிப்பாக அளவிட்டார். அவர் கண்டுபிடித்த முறைகளின் மூலம் பூமியில் வடக்கு தெற்கு தூரங்களை சுலபமாக கணக்கிட முடிந்தது. ஏறக்குறைய அதே சமயத்தில் ஹிப்பார்க்கஸ் என்பவர் பூமியை கடகரேகை, அட்சரேகை என கற்பனை கோடுகளால் பிரிக்கலாம் என்ற யோசனை கூறினார். கிபி 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த டாலமி இந்த ரேகைகளில் ஒழுங்காக இடைவெளி விட்டு சுமாராக வரைபடம் வரைந்து எழுதிய பூகோள பாடம் கொலம்பஸ் காலம் வரை செல்வாக்குடன் இருந்தது. கொலம்பஸுக்கு பிறகு மேப்புகளுக்கு நிறைய மவுசானது. 1570 ஆப்ரஹாம் ஆர்டிலியஸ் ஒரு வரைபடத் தொகுதியை பதிப்பித்தார். நவீன வரைபடக்கலையின் தந்தை கெராடஸ் மெர்கட்டார் பூகோளத்தில் இருக்கும் வளைந்த கோடுகளையெல்லாம் நேராக்கி ஒரு மாதிரி தட்டையாக எல்லோருக்கும் புரியும்படி வரைந்தார். இந்த வகை வரைபடங்களில் ஓரிடத்திலிருந்து மற்றோரிடம் நேர்கோடாகவும் அதன் திசை காம்பஸில் காணப்படும் திசையாகவும் இருக்கும். இந்த வகை வரைபடங்களை ப்ரொஜெக்ஷன் என்பார்கள். பல படங்கள் சேர்ந்ததை அட்லஸ் என்றனர். வரைபடம் வரைவது திசை, தூரம் இரண்டையும் சிறுகச் சிறுக கணக்கிட்டு பொறுமையாக வரைய வேண்டும். இதில் தியோடோலைட், சங்கிலி, காம்பஸ், டேபிள் டாப் போன்ற சாதனங்களை வைத்துக்கொண்டு சுற்றுப்புறங்களை எப்படி வரைவது என்று சொல்லித் தருகிறார்கள். நம் மத்திய அரசின் சர்வே ஆஃப் இந்தியா நிறுவனம் அவ்வப்போது நம் இந்திய தேச மாநில மாவட்ட மேப்புகளை புதுப்பிக்கிறது. இந்த காலங்களில் மேப் வரைவதற்கு நிறைய விஞ்ஞானம் உதவுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலோட மற்ற வீடியோவும் உங்களுக்கு வர பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.